சரி அப்ப இன்னொரு பாட்டு பாடுங்க பாடுங்க வாங்க அது மேல மேல கோயிலாம் கோயிலா இருக்குதா? நாராயண ஹரி 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 சென்னை மாநகர செயலாளர் தங்கராஜ் வந்து இந்த கோயில் வந்து பழமையான கோயில வந்து ஐயனாரை கண்டித்து ஒரு சிறிய பேட்டி கொடுப்பாரு. கொஞ்ச நாள் அமைஞ்சாங்க, அதுக்கப்புறம் திரும்பி பதினேழு ஸ்டார்ட் பண்ணும். நீ வீடியோ லைவ்ல Facebook லைவ்ல இல்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெங்கடேசனா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போதான் நம்ம முக்கியமான கும்பாபிஷேகம் ஒரு 6 மாத காலமா வந்து இந்த மாதிரி பொட்டாசி மாசத்துல இந்த மாதிரி கோயிலே பெருமாள் கோயில்லாம் இல்லை. ஆமா அதான் சொல்றது. இதுக்கு மேல அப்புறம் பேசு. பண்ணிட்டேன் நீங்க எல்லாம் உள்ள வாங்க. ஐயப்பா நீங்க 2 பேரும் கவர் பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீராம் 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 ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புரட்டாசி மாசம் 4ஆம் வாரம்னு சொல்லுவாங்க, 4வது சனி அப்படின்னு சொல்லி ரொம்ப விசேஷமான சனிக்கிழமை இன்னைக்கு. ஏன்னா இந்த சனிக்கிழமையோட புரட்டாசி மாசம் முடிய அடுத்த சனிக்கிழமை இல்லை, ஐப்பசி. ஆனா இந்த கோவில் கிட்டத்தட்ட 100 வருடங்கள் பழமையான கோவில். இந்த கோவில் நம்மளோட போராட்டத்தின் இந்து முன்னணியோட போராட்டத்தின் பேர்ல இந்த கோவிலை வந்து புதுப்பிச்சாங்க, கும்பாபிஷேகம் பண்ணாங்க. நம்மளையும் அழிச்சிருந்தாலும் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருந்தோம். இங்க பல பிரச்சனைகள் இருக்கு, பல ஆக்கிரமிப்புகள் இருக்கு, இதெல்லாம் வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பல முறை புகார் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி எந்த ஒரு செயல்பாடும் இல்லை. இப்ப இந்த ஆலயத்துக்கு உள்ள வரணும் அப்படின்னாலே 3 அடிக்கு மேல இடம் இல்ல. அதுலயும் வர்ற வழியெல்லாம் வண்டி. இந்த மாதிரி ஒரு அவல நிலை வந்து இந்த ஆலயத்துல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலங்கள் ஆயிடுச்சு இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு.
விநாயகருக்கு தனி சன்னதி இருந்தது. எங்கேயுமே இல்லாத சரஸ்வதி தேவி வந்து இங்க இருக்காங்க. இவங்களுக்கும் தனி சன்னதி இருந்தது. இன்னைக்கு ஏதோ காரணத்தினால ஏதோ ஒரு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பக்கம் ரெண்டு தெய்வங்களை வச்சிருக்கிறாங்க. இந்த கோவிந்தராஜ பெருமாள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இது. ஏன்னா 100 வருஷம் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பழமையான கோவில், எவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயங்கள், எவ்வளோ இதுக்கான சொத்துக்கள் இருக்கு. எல்லாம் நம்ம ஆர்டிஐ போட்டிருக்கோம், வந்துடும் கூடிய சீக்கிரம். சரி, நமக்கு வந்து இந்த பகுதி வாழ் மக்கள் வந்து தெரிவிச்சுட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி கோவில் திறக்கிறது இல்லை, பூஜை நடக்கிறது இல்லை, புரட்டாசி மாதம் எந்த ஒரு அன்னதானமும் நடக்கல அப்படின்னு தகவல் வந்துட்டே இருந்ததுன்னு பேர்ல இன்னைக்கு நம்ம பஜனையா வந்து சாமியை தரிசனம் பண்ணலான்னு வந்தா இங்க ஒரு அவல நிலை என்னன்னாக்கா, சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்றதுக்கோ அல்லது தீபாராதனை பண்றதுக்கோ ஒரு ஐயர் கூட இல்லை, ஒரு பூசாரியும் இல்லை. இதுதான் இன்னைக்கு HRNCயோட நிலைமையா இருக்கு. பல கோவில்கள்ல இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. பூசாரிங்களுக்கு சம்பளம் போடுறோன்னு பில்லு வருது, ஆனா பூசாரி கோவில் இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. இனி இது மாதிரி தொடரக்கூடாது. இது மாதிரி தொடர்ந்தால் இந்து முன்னணி இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் வழிபாடுகள் எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். இது பொதுமக்களுக்கு தொந்தரவு அல்ல. ஏன்னா இது தெய்வ காரியம், இது வந்து வெற்றிகரமாக தான் முடியும். ஏன்னா தெய்வம் சொல்லி நம்ம செய்யறோம். அதனால எல்லாம் தெய்வ பக்தர்கள் தான், தெய்வத்தோட பிள்ளைகள் தான். நாம தான் வந்து ஒரு தாய்க்கு உடல்நிலை சரியில்லைன்னா எப்படி நம்ம மருத்துவமனை கொண்டு போறோமோ அதே போல ஆலயத்தில் ஒரு தெய்வத்துக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா நாம தான் கிட்ட இருந்து இதை காக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு தேவையானதை இந்த ஆண்டவன் தான் பூர்த்தி பண்றாரு. அவருக்கு தேவையானதை நம்மளும் பூர்த்தி பண்ணணுன்றத மன உறுதியோட நம்ம இப்ப வழிபாடு பண்ணுவோம். மீண்டும் சந்தி இன்னைக்கு இந்த ஆண்டு வந்து நம்ம சாமி நம்ம கோவில் நாமே பாதுகாக்கணும் அப்படின்ற தலைப்புல நாம இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறோம். அதே போலதான் எல்லா இடங்கள்லயும் நடந்துட்டு இருக்கு. அதையும் இதையும் அதுல சேர்த்துக்கணும்னு சொல்லி ஒரு வாட்டி எல்லாம் சொல்லுவோமா? நம்ம சாமி நம்ம சாமி நம்ம கோவில் நம்ம கோவில் நாமே பாதுகாப்போம் நாமே பாதுகாப்போம். நம்ம சாமி நம்ம சாமி நம்ம கோவில் நம்ம கோவில் நாமே பாதுகாப்போம் நாமே பாதுகாப்போம். நம்ம சாமி நம்ம சாமி நம்ம கோவில் நம்ம கோவில் நாமே பாதுகாப்போம் நாமே பாதுகாப்போம். பாருங்க, பஜனை போடுங்க. பஜனை போடுங்க. நம்ம